வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜோ என்ட்ரிலேருந்து. ஜோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நியூ என்எக்ஸ்டி சாம்பியன் ஆகிட்டார். இது யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ஆனால் என்எக்ஸ்டியில் லேடர் மேட்ச் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒபா ஃபெமிங்கிட்ட இருந்தது இந்த டைட்டிலு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார். வந்துட்டு மெயின் ராக்ஸ்டர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த டைட்டில் யாருக்கடா போகுன்ற மாதிரி சில கண்டெண்டர் மேட்ச் வச்சு அதில் வின் பண்ணுறவங்க லேடர் மேட்ச் ஒரு 7 பேர்த்து வச்சு பண்ணாங்க. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தலைமை எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் வந்தார் ஜோ என்ட்ரி. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி சாம்பியனு எப்போலேருந்தே எப்போலேருந்தே இருக்காருன்னா டிஎனோட இதாக இருந்தார். டிஎனோட ஒரு பார்ட்டாக இருந்து அப்பப்போ டபிள்யூ அப்பீரன்ஸ் கொடுத்தாரு. பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது இவருக்கு. அதனால் டபிள்யூ என்ன பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டபிள்யூ கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டபிள்யூ கொண்டு வந்துட்டாங்க. இவர் என்எக்ஸ்டிக்கும் போய் இப்போ சில அப்பீரன்ஸ் கொடுத்தாரு. டபிள்யூ வந்ததுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்எக்ஸ்டிக்கும் போய் சிம்பிளாக ஒரு அப்பீரன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இவர் டபிள்யூலாம் இருக்கார். கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒரு 1-2 மந்த் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி மென்ஸ் சாம்பியன், நியூ என்எக்ஸ்டி சாம்பியன் ஆகிருக்காரு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இது ஒரு நல்ல விஷயம்தான் நான் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமன் விசஸ் பங்க் இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ப்ரோமோ தாறுமாறாக கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்சோட சில ரீசன்ஸ்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். இது வந்து எதுக்குன்னா இது மேட்ச் டே 1 மெயின் ஈவெண்ட்டா டே 2 மெயின் ஈவெண்ட்டா க்ளீனாக தெரியுது. டே 2 மெயின் ஈவெண்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ரூமர் அண்ட் அப்டேட் வந்துருச்சு. இது வந்து டே 2 மெயின் ஈவெண்ட்டாக நடக்கணும். ஏன்னா வியூவர்ஷிப் அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டதுக்கே 183 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. இவங்க அந்த சர்வீஸ் சீரிஸில் டீம் அப் பண்ணி சண்டை போடுவாங்கள்ல அந்த வீடியோவுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மேட்ச் வச்சா எப்படி இருக்கும்? இவங்க 2 பேர் சும்மா முறைச்சிக்கிறதே அவ்வளோ தூரம். அப்போ மேட்ச் வச்சா எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்லிட்டு டபிள்யூ யோசிச்சிருக்காங்க போல். அதை வச்சு தான் இப்போது ப்ராஃபிட் பார்க்கலான்னு இந்த மேட்சையும் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. டே 2 மெயின் ஈவெண்ட்டாக சில பல தில்லு முள்ளு நடக்கலாம். சில பெரிய பெரிய சம்பவங்களை எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சம்பவம் பண்ணுவாங்க. மெயின் ஈவெண்ட்டில் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சம்பவம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா மொக்கையாக முடித்தா அது எதுக்குடா மெயின் ஈவெண்ட் வைக்கிறான்ற மாதிரி போன டைம் ஜான்சனா தலைமை சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கே நார்மலாக வின் பண்ணது செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஃபேன்ஸு இன்னும் கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னதால் தான் திருப்பி சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வச்சாங்க அவங்களுக்குள்ளே வச்சு. அதேமாரி இதை சொதப்புவாங்களா? சொதப்ப மாட்டாங்க. இவங்களுக்குள்ளே நிறைய பகை வர மாதிரி காமிப்பாங்க. இதுக்கப்புறம் ரோமன் வரமாட்டார் கொஞ்ச நாளைக்கு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரூமர் வந்திருக்கு ஹெவிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் ஃபினாமினல் ஒன். நம்மளோட ஏஜே ஸ்டைல் என்ன சொல்லியிருப்பார்? நான் வந்து 48 வயசு ஆகிடுச்சு எனக்கு. என்னால் இதுக்கப்புறம் சண்டை போட முடியும் தான். பட் இருந்தாலும் என் ஃபேமிலிக்கோசரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. நான் சின்ன வயசுலேருந்தே ரெஸ்லிங் பண்ணிகிட்டே இருந்தனால என்னோடய குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டாக அந்தளவுக்கு நான் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட கெரியர் எண்டிங் மேட்ச் ஆல்ரெடி ரிட்டையர் ஆனார். பட் ஆனால் அந்த க்ளவுஸை கைட்டு வைக்கவே இல்லை. திருப்பி எடுத்து போட்டாருன்னா என்ன கெரியர் அப்போ முடியலன்னு அர்த்தம். இப்போது ரூமர் இதெல்லாம் வந்ததை படி பார்த்தா ஏஇடபிள்யூக்கு போயிடுவாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏஇடபிள்யூ முன்னாரமாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் எப்படியாவது ஏஇடபிள்யூ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களாம். ஏஜே ஸ்டைல் சொன்னதே ஃபேமிலியை பார்த்துக்கிருந்தேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ திருப்பியும் ஏஇடபிள்யூ கூட்ட அங்கே போவார்? அப்போ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு அது மட்டும் இல்லை பிரச்சனை. டபிள்யூ இருந்து மட்டும் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? கடந்த 5 வருஷமாக 2020 இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் கொடுத்தானுங்க கடைசியாக. அதுக்கப்புறம் 5 வருஷமாக சும்மாவே வச்சுக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை, எதுக்குமே இல்லை. பெரிய ஃபியூடு சும்மாவே அரைச்சதே போட்டு அரைச்சிக்கினே இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடிலாம் வேர்ல்டு டைட்டிலு, யூனிவர்சல் டைட்டிலு, இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு, யூனியன் சாம்பியன்ஷிப்பு 5 வருஷத்தில் பல சாதனை படித்தார். ஆனால் இப்போது அதுக்கப்புறம் 5 வருஷம் மொக்கவே வச்சுருந்துறானுங்க. அதனால் நீங்கள் வச்சுருந்ததெல்லாம் போதும் தம்பி யூஸ் பண்ணதெல்லாம், நான் கிளம்புறேன்டா ஃபேமிலின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்ற மாதிரி சில சர்ச்சைகள் போயின்னு இருக்கு. உண்மைதாங்க, சரியாக யூஸ் பண்ணல இவர், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆள், டிஎன்ஏக்கு எவ்வளோ சண்டை போட்டார், டபிள்யூக்கு எவ்வளோ சண்டை போட்டார், சரியாக யூஸ் பண்ணலை.
மெயின் காரணமே. சரி பார்க்கலாம் என்னான்றது. ஆக மொத்தம் ஏஐடபிள்யூ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு கஷ்டம் தான். இவர் ஃபேமிலிக்கு தான் போகிறாரு போல் உண்மையாலும்.